இப்போ இந்த திருநர் குழந்தைகளுக்கு முக்கியமாக தேவை, இந்த திருநங்கை குழந்தைகளுக்கு முக்கியமான தேவை என்னன்னா கல்வி தான். அதை ஏன் மூத்த திருநங்கைகள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும். சிம்பிள். ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டி இன்னொரு வல்னரபிள் பர்சனை எப்படி ஆதரிக்க முடியும்? ஒரு வல்னரபிள் பர்சன் ஆல்ரெடி சமூகத்தில் அவ்வளவு ஏளனங்களையும் அவ்வளவு வழிகளையும் தாங்கி சுமந்து ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு போகிற ஒரு மூத்த திருநங்கை எப்படி இன்னொரு திருநங்கை படிக்க வைக்க முடியும்? கஷ்டம். அவங்க படிக்க வைக்க முடியுங்கிறத தாண்டி அதை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறதே கொஞ்சம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உள்ள நான் மெச்சூரிட்டிக்கு சொல்லணும்னா அது தப்புன்னு தான் சொல்லுவேன். நம்ம கையை ஊனி நம்ம தான் கரணம் போறோம். கண்டிப்பாக. நீ கேளு. நான்லாம் என்னை பொதுவாக டு பி வெரி ஃப்ராங்க், நான் நிறைய பேருக்கு என்னை பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, என் கூட உள்ள நபர்கள்லாம் என்னை ஆழமாக புரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான். நிறைய பேர் வெறுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நான் எதவோ அதை ஓப்பனாக கேட்பேன். என்னை வச்சு ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு கோவம் வந்துடும். நான் கேட்பேன். நான் அப்படி கேட்டு தான் வந்தேன். நீ மற்றவங்களுக்காக பேசணும் அவசியம் இல்லை, உனக்காக பேசு. பெற்றவங்களை விட்டுட்டு வந்திருக்க, கூட பழகிற அண்ணன் தம்பிங்களை விட்டுட்டு வந்திருக்க, படிப்பை விட்டுட்டு வந்திருக்க, ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுட்டு வந்திருக்க, உடம்பை அறுத்து போடுற, முடி வளர்த்துக்கிற, ஒரு 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 சின்ன மிஷின், ஒரு சின்ன கருவி இருக்கும், அதை வச்சு முடியெல்லாம் பிடுங்குவோம். அது அவ்வளோ வலிக்கும். இந்த இடத்துலலாம் பிடுங்கும்போது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க. இதெல்லாம் நீ தைரியமாக எதிர்பார்த்த. நீ சர்ஜரி பண்ணுறது எவ்வளோ பெரிய வலி தெரியுமாங்க சிஸ்டர்? அதை நான் உணர்ந்திருக்கேன். என் கூட என்னுடைய ஃப்ரெண்டு பண்ண போது அதை நான் உணர்ந்தவா. அதனால அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா சிஸ்டர்? இதெல்லாம் தாண்டி வந்த நீயே உனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது நீ ஏன் பேச மாட்டேங்கிற?